திரு ஸ்டாலின் அவர்களின் வெளிநாடு சுற்றுலா தொடர்பாக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதற்காக தஞ்சாவூரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரை காவல்துறை கைது செய்து உள்ளது. அப்படி பார்த்தால் பிரதமர் மோடி தொடர்பாக பல அவதூறான கருத்துக்களையும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் தரம் தாழ்ந்த கருத்து கூறும் திமுகவினரை யார் கைது செய்வது? கருத்து சுதந்திரம் பற்றி இந்த லகுட பாண்டிகள் மற்றவர்களுக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு என்பதை மறந்து விடுகின்றனர். இப்படி மக்கள் விரோத பாசிச ஆட்சி நடத்தி வரும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இந்த கைது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான திமுக அரசால் ஏவப்படும் அடக்குமுறையே. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தார். இதே ஸ்டாலின் அவர்கள் அன்று எடப்பாடி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக எவ்வளவு முதலீடு என்று வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்டார். ஆனால் இன்று ஸ்டாலின் அரசு ஏன் வெள்ளை அறிக்கை விட மறுக்கிறது?